உங்களில் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். 1976 அந்த வருஷத்தில் கர்நாடக மாநிலத்தில் 2 தமிழ் இளைஞர்கள் சினிமாவில் நுழைகிறார்கள். ஒருவர் மைசூரில் தன்னுடைய படப்பிடிப்பை ஆரம்பிக்கிறார், முதல் படம். இன்னொருவர் பெங்களூரில் தன்னுடைய முதல் படத்தை ஆரம்பிக்கிறார். கதாநாயகன் கமலஹாசன். 2க்குமே மைசூரில் அந்த ஒரு இளைஞனோடு நடித்துவிட்டு பெங்களூருக்கு வருவார் மற்றவரோடு நடிப்பதற்கு. மைசூரில் படம் எடுத்துக் கொண்டிருந்தவர் என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய பிரியப்பட்ட நண்பன் பாரதி ராஜா. பெங்களூரில் நான் படம் எடுத்துக் கொண்டிருந்தேன், என்னுடைய முதல் படம். பாரதி ராஜா 16 வயதிலே 1976 மைசூரில் எடுத்துக்கொண்டிருந்தார். நான் என்னுடைய கோகிலாவை பெங்களூரில் எடுத்துக்கொண்டிருந்தேன். 2 பச்சை தமிழ் இளைஞர்களும் கர்நாடக மாநிலத்தில் போய் நமது சினிமாவை ஆரம்பித்தோம். அன்று முதல் இன்று வரை நாங்கள் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்களாகவே இருந்து வருகிறோம். மரியாதை, ஒருத்தர் மீது ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய மரியாதைக்கு வார்த்தைகளே இல்லை. எனக்கு ஒரு சின்ன விஷயம் என்றால் அவர் கொதித்து போவார். இந்த பெப்சி படைப்பாளி சமாச்சாரம் நடந்தது உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். அவர் கொதித்ததன் விளைவுதான் இந்த சம்பவம் நடந்தது. அதற்கு சரி, அவ்வளவு போதும். என்னுடைய நண்பனை பற்றி ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவர். என்னுடைய ராமை பற்றி சில விஷயங்கள் சொல்லலாம். எனக்கு இப்பொழுது படம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைகளில் எனக்கு ராமுடைய சினிமா எனக்கு மிக மிக பிடிக்கும். காரணம், ராம் தமிழ் படித்தவர். ராமுடைய சினிமாவில் தமிழ் இருக்கும். ராமுடைய சினிமாவில் ஒரு கவிதைத்தன்மை இருக்கும், ஒரு கவித்துவம் இருக்கும். எனவே எனக்கு ராமுடைய சினிமா எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ராமுடைய அணுகுமுறை உணர்வு பூர்வமான அணுகுமுறை. எனக்கு என்னுடைய சினிமாவும் உணர்வு பூர்வமான அணுகுமுறை என்றே நான் நினைக்கிறேன். எமோஷன் இஸ் யூனிவர்சல். உலகளாவிய தன்மை என்று சொன்னால் அது உணர்ச்சிகள் தான். அது எனக்கும் ஒன்று, இங்குள்ள இந்தியனுக்கும் ஒன்று தான், ஜப்பானில் இருக்கக்கூடிய அவனுக்கும் ஒரே உணர்வு தான். ஸோ ராமுடைய இந்த தங்க மீன்கள் என்ற படத்திற்கான விழா எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தங்க மீன்கள் படத்தை பற்றிய பல அபிப்பிராயங்கள் இங்கே சொல்லப்பட்டது. தங்க மீன்கள் படத்தை பற்றிய என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயத்தை நான் இங்கே சொல்ல விரும்பவில்லை. காரணம், அது எனக்கும் ராமுக்குமான தனிப்பட்ட அந்தரங்கம். அந்த அந்தரங்கத்தின் புனிதத்தை இங்கே உங்களோட என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை அதை இங்கே சொல்லி இங்கே பகிர்ந்து கொண்டு அந்த புனிதத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை. நாளை அல்லது மறுநாள் ராமோடு நான் பேசுவேன். அப்பொழுது அவரோடு நான் என்னுடைய கருத்துக்களை, அப்புறம் தனிப்பட்ட மனிதனுடைய கருத்து என்பது ஒரு தனிப்பட்ட கருத்து மட்டுமே. அந்த தனிப்பட்ட மனிதனுடைய பின்னணி என்ன, அவனுடைய சினிமா பற்றிய அறிவு என்ன, அவனுடைய கலை பற்றிய அவனுடைய பார்வை என்ன, தமிழ் பற்றிய அவனுடைய எண்ணங்கள் என்ன என்பன, வாழ்க்கை பற்றிய அவனுடைய எண்ணங்கள் என்ன, இவை எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டதுதான் ஒரு தனி மனிதனுடைய கருத்துக்கள். என்னுடைய கருத்துக்களை நான் ராமோடு அந்தரங்கமாக பகிர்ந்து கொள்வேன். உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதற்கு உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அது அவசியமில்லை என்றும் படுகிறது. இந்த ஆர்கேவி கல்லூரி, திரைப்பட கல்லூரி, நான் இந்த வெகு அடுத்த வளாகத்தில் இருக்கக்கூடிய பொன்னுசாமி ஹோட்டலுக்கு சாப்பிட வரும்பொழுதெல்லாம் இந்த ஆர்கேவி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் என்ற அந்த பெயர் பலகையை பார்த்திருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் இங்கே கூட ஒரு இன்ஸ்டிடியூட் இருக்கா
எனக்கு தெரியவில்லை. அதன் பின்பு ஒரு நாள் என்னுடைய வளர்ப்பு மகளை இங்கே சேர்க்க வேண்டும் எண்ணத்தோடு நான் இங்கே வந்திருந்தேன். அப்பொழுதுதான் தெரிந்தது இது மிகப்பெரிய ஒரு நிறுவனம் இங்கே இருக்கிறது, ஒரு அருமையான தியேட்டர் இருக்கிறது என்ற விஷயங்கள் எல்லாம் அதன் பின் தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த ஆர்கேவி நிறுவனத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் நான் வகுப்பெடுக்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது. வகுப்பு எடுக்கிறேன் என்ற பெயர் தான், நான் ஆசிரியராக சொல்லிக் கொடுக்கிறேன் என்ற பெயர் தான். ஆனால் எல்லா ஆசிரியர்களுக்கும் தெரியும், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்களும் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நான் இன்றைய இளைஞர்களிடம் கற்றுக்கொள்கிறேன், இங்கும் என்னுடைய பள்ளிக்கூடத்திலும். அவர்களிடமிருந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கான புதிய புதிய உத்திகளை கையாள வேண்டி இருக்கிறது. அந்த உத்திகள் என்ன புதுப்பித்த வண்ணம் இருக்கின்றன. ராம் இந்த தங்க மீன்கள் இப்பொழுது எடுத்திருக்கிறார். இன்னும் பல அற்புதமான தமிழ் நிறைந்த தமிழ் மணக்கும் பணங்களை அவர் தர வேண்டும் என்று ராமுடைய தார்மீக கோபம் எனக்கு பிடிக்கும். அந்த கோபம் அது அவருடைய முதல் படத்திலேயே வெளியானது. எஸ் ஐ டேர் என்ற அந்த கோபம், அது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். காலையில் தான் என்னுடைய ஆர்கேவி மாணவர்களுக்கு பேசிக் கொண்டிருந்தேன். ஒரு படைப்பாளிக்கு அடிப்படை தேவை சென்சிட்டிவிட்டி. அந்த சென்சிட்டிவிட்டி, அந்த நுண் உணர்வு இல்லை என்றால் அவன் படைப்பாளியே அல்ல. மற்றவனால் பார்க்க முடியாத விஷயங்களை உன்னால் பார்க்க முடிகிறது. எதனால்? உன்னிடம் அந்த சென்சிட்டிவிட்டி இருக்கிறது. எந்த ஒரு சென்சிட்டிவிட்டி உன்னுடைய படைப்பை உன்னதப்படுத்துகிறதோ, அதே சென்சிட்டிவிட்டி, அதே நுண்ணுணர்வு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாரடித்துக் கொண்டிருக்கும். அதுவும் உண்மை. உலகம் பூராவும் இருக்கக்கூடிய படைப்பாளிகளுக்கு இருக்கக்கூடிய சாபக்கேடு தான் இது. எந்த ஒரு சென்சிட்டிவிட்டி உன்னுடைய படைப்பை உன்னதப்படுத்துகிறதோ, அதே சென்சிட்டிவிட்டி உன்னுடைய சொந்த வாழ்க்கையை நாரடித்துக் கொண்டிருக்கு. பிகாஸ் யூ ஆர் ஓவர் ரியாக்டிங், பிகாஸ் யூ ஆர் ஓவர் சென்சிட்டிவ். ராமுக்கு அந்த சென்சிட்டிவிட்டி படைப்பை மட்டும் உன்னதப்படுத்தட்டும். ராமுடைய வாழ்க்கை பத்திரமாக இருக்கட்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலே எனக்கு என்ன பேசுன்னு தெரியல. ஏன்னா 1976 என்னுடைய இயக்குனர் கோகிலாவை எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதும், என்னுடைய அண்ணன் 16 வயதில் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுதும், நான் பிறந்த 1 வயது குழந்தையாக உள்ளாடை கூட இல்லாமல் தவழ்ந்து கொண்டிருந்த ஒரு பச்சிலம் குழந்தை. இன்னும் அப்படியே தான் இருக்கிறேன். அவர்களுடைய இருவரின் வார்த்தைகள் என் படத்திற்காக மட்டுமல்ல, அது என் மீதான அன்பும் என்றே நான் நினைக்கின்றேன். உங்களுடைய அன்பிற்கும் வாழ்த்துக்களுக்கும் என்னுடைய நன்றி. அக்டோபர் 5 இந்த சனிக்கிழமை 2013 எல்லா நாள் மாதிரி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எப்போது மாதிரி லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஆனால் ஃபோன் எடுத்து பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. எனக்கு புரியவே இல்லை, இன்னைக்கு எதுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்கன்னு. அப்படி 2-3 மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் ஒருத்தர் வந்து ஃபோன் வந்துச்சு, சார் ஹாப்பி பர்த்டே டு கற்றது தமிழ் அப்படின்னு சொன்னார். எனக்கு மறந்தே போயிடுச்சு கற்றது தமிழ் ரிலீஸ் ஆன நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட காலையில் 11 மணிலேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் ஒரு 30 ஃபோன் வந்திருக்கும், நிறைய மெசேஜஸ். நான் மறந்து போன கற்றது தமிழை இன்னமும் நிறைய பேர் நினைவு வைத்துக் கொண்டிருந்தார்கள் என்ற போது எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கற்றது தமிழ் வெற்றியை வந்து நான் கண்டுபிடிக்க இவ்வளோ நாள் ஆச்சு. ஏன்னா கற்றது தமிழ் வந்த பொழுது அதை திரையரங்குகளும் சரி, விமர்சகர்களும் சரி, தீவிர இலக்கிய விமர்சகர்களும் சரி அந்த படத்தை வந்து ஒரு நிராகரித்தார்கள்னு சொல்லலாம். அப்போ அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு 6 வருடம் அடுத்த படம் பண்ணுவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம். இப்போ தங்க மீன்கள் ரிலீஸ் பண்ணுறப்ப நாங்கள் தியேட்டரில் கேட்டப்ப எல்லாரும் இது ஒரு மஷ்ரூம் மூவி அப்படின்னு சொன்னாங்க. அது யார் நடித்திருக்காருன்னு தெரியாது, இந்த படம் எதை பற்றின்னு கூட தெரியாது, அப்பா பொண்ணுன்னு சொல்கிறீங்க, வேணா ஒரு ஷோ கொடுக்கலாம், அதுவும் காலை காட்சி. அப்போ நான் போய் கெஞ்சுறேன், இல்லை சார் இது வந்து குழந்தைங்களாம் பார்க்கணும், ஈவினிங் ஷோ கொடுங்க அப்படின்னு சொல்லி. பார்க்கலாம், முதல் நாள் ஃபில் ஆனால் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரிசர்வேஷனை வந்து அந்த வாரம் திங்கட்கிழமை ஓப்பன் பண்ணாங்க. ரிசர்வேஷன் ஓப்பன் பண்ணி 1/2 மணி நேரத்தில் ஆல் ஓவர் சென்னை எல்லா தியேட்டரும் ஃபுல்லு. அப்போ கமலா திரையரங்க நிறுவனர் ஃபோன் பண்ணி கேட்டார், எப்படிங்க உங்கள் படத்துக்கு இப்படி ஃபுல்லாச்சு? ஏன்னா நீங்கள் ஒரு படம் தான் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஓடாத படம் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம்.
நாளையிலிருந்து அதாவது வெள்ளிக்கிழமை ரிலீஸ், சனிக்கிழமையிலிருந்து உங்க படத்தை வந்து நாங்க 3 காட்சிகளா மாத்திடுறோம் அப்படின்னு சொன்னார். அப்படின்னு திங்கட்கிழமை சாயங்காலம் சாட்டர்டேக்கு ஸ்கிரீன்ஸ் ஓபன் பண்ணாங்க. அந்த ஓபன் பண்ணோன்னு அதுவும் ஃபுல். அப்போதான் எனக்கே தெரிஞ்சது தோல்வி அடைந்ததாக சொல்லப்பட்ட கற்றது தமிழ் வெற்றி பெற்றது என்று. அப்போ இதைத்தான் நான் வந்து நான் எடுக்கக்கூடிய படத்தினுடைய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படம் வந்து எதுக்காக நான் எடுக்கிறேன்னா, நான் எடுக்கக்கூடிய படங்கள் ஒரு 6 வருஷமோ 7 வருஷமோ கடந்தும் கூட யாரோ ஒருத்தர் அவர்களுடைய நினைவில் அந்த படம் இருந்துச்சுன்னா அது எனக்கு போதும்னு சொல்லி என்னுடைய இயக்குனர் சொன்னார். என்கிட்ட அந்தரங்கமாக தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. கற்றது தமிழுக்கு நான் போய் கேட்கல, இதுக்கும் கேட்கல. ஏன்னா அவர் என்ன சொல்வார் எனக்கு தெரியும். அவர் இந்த படத்தில் அவர் என்ன குறை சொல்வார்னு எடுக்கிறப்ப எனக்கு தெரியும். அந்த படத்தில் நிறைய லுக் ப்ராப்ளம் வந்துச்சு. லெஃப்ட் லுக் ரைட் லுக் நான் மாற்றி எடுத்திருப்பேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அந்த ஜன்னலில் இந்த பக்கம் நித்யஸ்ரீயும் அந்த பக்கம் செல்லமாவும் உட்காந்துருப்பாங்க. அப்போ நித்யஸ்ரீ இன்னும் சின்ன பொண்ணு. அப்போ வந்து நான் ரொம்ப வசதியாக என்னன்னா, அவள் அங்கே தான் இருக்கா, நீ அங்கே பாரு, நான் அப்படியே 360 டிகிரி மாற்றி எடுத்துட்டு இருந்தேன். பட் நான் என்ன சமாதானம் சொல்லிட்டேன்னா, நடுவில் ஜன்னலுக்கு நடுவில் ஒன்று இருக்கு, பின்னாடி ஒரு மரம் இருக்கு. ஸோ இந்த 360 டிகிரி போறப்ப அந்த ஜன்னல் நடுவில் இருக்க சட்டமும் அந்த மரமும் அதை மறக்கடிச்சிருவோம். ஏன்னா சினிமா பார்த்து இவ்வளோ நாள் மக்கள் பழகிட்டாங்க, அந்த லெஃப்ட் ரைட் லுக்கை தாண்டி போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு அந்த இடத்துல லெஃப்ட் ரைட் லுக்கை விட அந்த குழந்தையினுடைய பெர்ஃபார்மன்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒன்று எடுக்கணும் அப்படிங்கிறதான் எனக்குள்ள தோணுனதாக இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல வந்து எனக்கே அவர் சொல்ல அதான் சொல்லுவார்னு நினைக்கிறேன், செல்லம்மா இன்னும் கொஞ்சம் சின்ன பொண்ணா இருந்திருக்கணுங்கிற. அது உண்மைதான். ஏன்னா நான் செல்லம்மாவை தேர்ந்தெடுத்த போது அவளுக்கு வயது 7.25, அவளை நடிக்க வச்ச போது அவளுக்கு வயது 8.75, படத்தை முடிக்கிறப்ப அவளோட வயது 11. ஏன்னா செல்லம்மாவுடைய பல் வளர்ந்துருக்கும், வளராது, நடுவில் இருக்கும், இப்படி மாறி மாறி இருக்கும். ஏன்னா அப்படி நாங்கள் விட்டு விட்டு படம் எடுத்தோம். படம் எடுத்தது 51 நாள் தான். கூட அந்த படத்தை நாங்கள் 3 வருஷம் எடுத்தோம். ஸோ தங்க மீன்கள் என்கிற அந்த தேரை 2009 ஒரு ஜனவரியில் தொடங்கிய இந்த தேர் நானும் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய மாரி செல்வராஜ், சூரிய பிரதமன், இப்படி ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த தேரை வந்து நாங்கள் கட்ட ஆரம்பித்தோம். அது அந்த தேர் இழுக்கப்படுமான்னு கூட எங்களுக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு உந்துதலில் கட்ட ஆரம்பித்தோம். ஏன்னா அந்த கதை வந்து நான் பண்ணணும்னு நினச்சது வந்து, நான் இந்த கதையை 2 பேர் எழுதியிருக்கோம். ஒன்று வந்து நான், இன்னொன்று ஸ்ரீசங்கர கோமதி ராம் என்கிற என் மகள். எனக்கும் என் பொண்ணுக்கும் இன்னைக்கு காலையில கூட அவள் தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி பயங்கரமாக கோவப்பட்டா. ஏன்னா இந்த வீக்கெண்ட் நாங்கள் போகல அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவளுக்கும் எனக்கும் நடந்த அந்த ஃபோன் கான்வர்சேஷன்லேருந்து உருவான ஒரு கதை தான் தங்க மீன்கள். அவளுடைய பள்ளிக்கூடத்தில் நான் போட்ட சண்டையிலிருந்து உருவானது தான் தங்க மீன்கள். இந்த கதை ஒரு விதத்தில் சொல்ல போனால் அந்த கதையை முற்றிலும் முழுதுமாக எழுதியது அவள். இல்லாட்டி அவளை பார்த்து நான் என்ன கற்றுக்கணும் அதுலேருந்து வந்தது தங்க மீன்கள். ஸோ அப்போ இந்த படத்தை நான் ஒன்றுக்காக எடுக்கணும்னு நினச்சேன்னா எனக்கு ஒரு பயங்கர கில்ட்டி இருந்துச்சு. நான் இந்த சினிமா, இந்த என்ன சொல்கிறது, நம்மளுடைய கனவு, கலை இப்படின்னு ஒரு செல்ஃபிஷான ஒரு விஷயத்துக்காக, என்னுடைய ஒரு ஈகோக்காக, லாபத்துக்காக நான் வந்து என் குழந்தைய ரொம்ப நேசிச்சா கூட வேற ஒரு ஊரில் தான் நான் பிரிஞ்சு வாழ்ந்துட்டே இருக்கேன். அப்போ ஒருவேளை என் குழந்தை வளர்ந்து பெரிதாகும் பொழுது உன் அப்பா உன் பக்கத்திலே இல்லை, ஒருவேளை அவர் உன்னை லவ் பண்ணலன்னு கேட்டா அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக எடுத்ததான் தங்க மீன்கள். ஒரு 20 வருடம் கழித்து என் மகள் படம் பார்க்கும் பொழுது உன் அப்பன் உன்னை எவ்வளவு நேசித்தான் என்று அவளுக்கு சொல்வதற்காக எடுத்த ஒரு படம் தான் தங்க மீன்கள்னு சொல்லலாம். அப்படிதான் நான் கற்றது தமிழும் பண்ணேன். பெரும்பாலும் படத்தை நான் முதல்ல எனக்காக மட்டும்தான் எடுக்கிறேன், அதை நேர்மையாக எடுக்கணும் அப்படின்னு நான் இது பண்ணுறேன். அப்படி கட்டத் தொடங்கிய தேரை அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து, அவர் ஒரு ப்ரொடியூசர் கண்டுபிடிச்சி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து ஒரு வழியாக ராஜ பாட்டைகள் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம். நான் ஏன் வந்து என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கெல்லாம் இந்த விருதை நான் ரொம்ப முக்கியமாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கப்புறம் என்ன விருதுகள் வேணாலும் கிடைக்கலாம், என்னுடைய உதவி இயக்குநர்கள் இல்லாமல் இந்த படம் இருந்திருக்க முடியாது. ஏன்னா இந்த ரொம்ப சுலபமாக சொல்லலாம், 2009 2013 இந்த 4 வருடங்கள் என்னை சீராட்டியது, பாராட்டியது, எனக்கு உணவளித்தது, எங்கிருந்தோ காசு வாங்கிட்டு வந்து பெட்ரோல் போட்டு வண்டியில் வச்சு கூட்டு போனது, இரவுகள் எல்லாம் நாம் தூங்காமல் இருந்தால் என்னோடு தூங்காமல் இருப்பது, தங்க மீன்கள் நன்றாக வரும் என்று என்னை விட அதிகமாக நம்பியது, தங்க மீன்கள் வரக்கூடிய விமர்சனத்திற்கு என்னை விட அதிகமாக கோவப்படுவது அல்லது சந்தோஷப்படுவது, தங்க மீன்களை 4 வருடம் தங்கள் வாழ்க்கையாக அவர்கள் எடுத்துக்கொண்டது, அவர்கள் கொடுத்த நம்பிக்கை, அதுதான் அந்த படத்தினுடைய ஆதாரம் நினைக்கிறேன். நான் இந்த படம் வந்து எல்லாரும் வந்து பாராட்ட எனக்கு தோணும். இந்த பாராட்டு உண்மையாகவே எனக்கான பாராட்டு இல்லை, இது வந்து ஒரு குடும்பத்திற்கான பாராட்டு. எனக்கு 2 குடும்பம் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு குடும்பம், சென்னையில் ஒரு குடும்பம். கோயம்புத்தூரில் என் மகள், என் மனைவி, என் அம்மா அப்பா. சென்னையில் நானும் என்னுடைய 5 உதவி இயக்குநர்களும். நாங்கள் ஒரே ஆஃபீஸில் ஒரே கிச்சனில் தான் சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபேமிலியினுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கான ஒரு விருது கொடுத்ததற்காக இந்த ஆர்கேவி ஃபிலிம் நிறுவனத்தாருக்கும், அப்புறம் சுபாஷ் சார் வந்து, ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வாரம் தான் அந்த கவர்னர் கையால் விருது கொடுக்குவாங்க. ஏன் சார் திரும்பவும் இன்னொரு விருது கொடுக்குறீங்க,
எனக்கு புரியல, ஏன்னா ஒரு ரொம்ப பாராட்டுறதுங்கிறதே கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்ல அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, திரும்பவும் நான் இந்த படத்தை இன்னொரு தடவை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காகவாது ஸ்க்ரீன் பண்ணி ஒரு விருது கொடுக்கணும்னாரு. நன்றி சார். இந்த படம் எனக்கு வேற ஒரு படிப்பினையை கொடுத்து, இது வரைக்கும் நான் எப்படி ரேட் பண்ணுவேன்னா ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு ரேட் பண்ணுவேன். ஆனால் இந்த படம் முடிஞ்சு வெளியில் வந்ததுலேருந்து இந்த 38 நாட்களில் நான் கிட்டத்தட்ட என்ன ஒரு 3000 பேர் கட்டி தழுவிருப்பாங்க. அதில் நிறைய பேர் என்கிட்ட வந்து கண்ணீர் விட்டாங்க. அப்படி கிட்டத்தட்ட நான் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கேன்னா, ஒரு பெருத்த மனித கூட்டம் உங்களை கட்டி பிடித்தால் ஒரு மனித சூடு கிடைக்கும்ல, அந்த மனித சூட்டில் நான் குளிர் வாய்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த சூடு எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. இந்த படம் எடுத்ததன் மூலியமாக நான் இன்னமும் கொஞ்சம் நல்லவனாக மாறி இருக்கிறேன் என்று நம்புகிறேன். எனவே காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா எனக்கு தெரியல, பட் இல்லைன்னா உங்கள்கிட்ட கடன் வாங்கிப்பா சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய நேரத்தை செலவழித்து இவ்வளவு நேரம் இருந்த அனைவருக்கும், அந்த விருதை கொடுத்தவங்களுக்கும், என்னுடைய அண்ணன் இயக்குனர் பாரதிராஜா அவர்களுக்கும், என்னுடைய ஆசான், என்னுடைய முழுமுதல் ஆசான், எனக்கு வாழ்க்கையில இமேஜ் சைஸ் நான் சொல்லிக் கொடுத்த என் இயக்குனர் பாலுமகேந்திரன் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.